அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கணங்களில் எடுத்துக்காட்டு 1.1 இந்த கணக்குக்கு ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 1.1ல் ஏ என்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. நாம ஏயின் உட்கணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தீர்வில் தரப்பட்ட இந்த கணம் ஏவை எடுத்துக்கலாம். ஏ என்ற கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். இதில் உள்ள உறுப்புகள்லாம் எக்ஸ். இந்த எக்ஸுக்கு ஒரு விதி கொடுத்துருக்காங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கு. என்ன சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = 4n + 1 அப்படின்னு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த n மதிப்புக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு 4 மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5 n-க்கு தர வேண்டிய மதிப்புகள். அப்போ இந்த n-க்கு தர வேண்டிய மதிப்புகளை கொடுத்தா x-இன் மதிப்புகள் கிடைக்கும். அதில் முதல்ல n = 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x = இந்த 4nல n இருக்க வேண்டிய இடத்தெல்லாம் 2ன்னு போடலாம். 4, 2, 8, 8, 1, 9. x-இன் முதல் மதிப்பு 9. இதே போல x-க்கு ரெண்டாவது மதிப்பு கண்டுபிடிக்கலாம். n-க்கு 3 அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டாவது மதிப்பு கிடைக்குது. n உள்ள இடத்தெல்லாம் 3ன்னு கொடுத்தா 4, 12, 12, 1, 13 அப்படின்னு ரெண்டாவது மதிப்பு. மூன்றாவது மதிப்பு என்ன தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-ஓட மதிப்பு 4 அப்படின்னு கொடுத்தோம்னா n-ஓட பிளேஸ்ல 4ன்னு போடும்போது 16, 16, 1, 17 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததா n-இன் மதிப்பு நான்காவது மதிப்பு என்னன்னா 5. அந்த 5 4 × 5 n-க்கு n-ஓட பிளேஸ்ல 5ன்னு போட்டோம்னா 4, 5, 20, 21 கிடைக்கும். therefore இந்த 4 மதிப்புகள் தான் x-இன் மதிப்புகள். எனவே இப்போ கணமானது இங்க கண கட்டமைப்பு முறையில கொடுத்துருக்காங்க. நாம என்ன முறைக்கு மாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டியல் முறைக்கு மாத்திருக்கோம். பட்டியல் முறைன்னா நேரடியா உறுப்புகள் தெரியும். இப்போ இந்த a என்ற கணத்துல 4 உறுப்புகள் இருக்கு. இதனோட உட்கணமானது என்ன? இதனோட உட்கணங்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ என்பது ஒரு கணம் எனில் ஏயின் அனைத்து உட்கணங்களையும் உள்ளடக்கிய கணத்துக்கு பேரு அடுக்கு கணம்னு பேரு. முதல்ல ஏயின் உட்கணங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த கணங்கள் அனைத்தையும் ஒரு கணத்துக்குள்ள போட்டோம்னா அடுக்கு கணம் அல்லது பவர் செட்னு பேரு. அதை பி ஆஃப் ஏன்னு குறிக்கலாம். அப்போ இந்த பி ஆஃப் ஏல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ உதாரணத்துக்கு ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை n அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பி ஆஃப் ஏல எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதனோட உட்கணங்கள்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம முந்தைய வகுப்புகளில் 9th 10th படிச்சிருப்போம். ஒரு கணம் கொடுத்தா அதனோட உட்கணங்கள்லாம் நமக்கு எழுத தெரியும். அதாவது ஒரு உறுப்பையும் வச்சு ஒரு கணமாக எழுதலாம். அடுத்தது 2 உறுப்புகளை வச்சு ஒரு கணமாக எழுதியிருப்போம். அடுத்தது கணத்துக்குள்ள 3 உறுப்புகள் எழுதியிருப்போம். அடுத்தது 4 உறுப்புகள் கொண்டது ஒரு கணமாக எழுதியிருப்போம். அடுத்தது வெற்றுக்கணம். இப்படி எழுதணும்னா இதெல்லாம் ஏ என்ற கணத்தின் உட்கணங்கள். இதை எண்ணி பார்த்தோம்னா 16 உட்கணங்கள் வரும். அப்போ ஒவ்வொரு தடையும் நம்ம ஏ என்ற உறுப்புகள் கொடுத்தா உட்கணங்களை எழுதி அதனோட உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? பி ஆஃப் ஏவில் எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2n உறுப்புகள் இருக்கும். ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை n இருந்தா பி ஆஃப் ஏவில் எத்தனை இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதை 2n அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை n ஆஃப் ஏ அப்படின்னு குறியீட்டுல குறிக்கலாம். அந்த n ஆஃப் ஏ என்பது ஏ என்ற உறுப்பில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை n அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பி ஆஃப் ஏவில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா என்ன? n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் என்ன வரும்னா 2n. அதை 2ன் அடுக்கா போட்டுக்கணும். இப்போ இந்த கணக்குல n ஆஃப் ஏவுல 4 உறுப்புகள் இருக்கு. அப்போ இதனோட உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2^4 அப்படின்னு போட்டுக்கலாம். 2^4னா 2 4 முறை எழுதி பெருக்கணும். 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை எத்தனை வருது அப்படின்னா 16. இது போல ஏவுக்கு எத்தனை உறுப்புகள் கொடுத்தாலும் அந்த உறுப்புகளின் எண்ணிக்கையை 2ன் அடுக்கா போடும்போது நமக்கு உட்கணங்களின் எண்ணிக்கை வரும். இந்த கணக்கை இது போல நிறைய கணக்குகள் போட்டு பயிற்சி எடுத்து இந்த ஃபார்முலாவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.